Hi all friends, Beauty Care Academy வாசிக்கு மணிவண்ணன் யூடியூப் சேனல். ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டி கிளாஸ்ல இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா, ஸோ கான்டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீம் கான்டோர், பவுடர் கான்டோர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. கான்டோர் அப்படின்னா அது தனி பிராண்டா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது வந்து நம்ம எதுலேருந்து நம்ம வந்து கான்டோர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சீலர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு க்ரீம் கன்சீலர்ஸ், லிக்விட் கன்சீலர்ஸ் இந்த மாதிரி கன்சீலர்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் டார்க் ஷேடை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கான்டோர்ஸ் வந்து கொடுப்போம். நம்ம வந்து ஒரு டார்க் ஷேடில் அவங்களோட ஃப்யூச்சர்ஸை வந்து அதாவது எது வந்து உங்களுக்கு வந்து லைக் பிரேக் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், அவங்களோட சீக் போனை வந்து இப்போ வந்து ஹைலைட்டடாக நான் காமிக்கணும் அப்படின்னா, அவங்களோட சீக் போனில் ஒரு டார்க் ஷேட் கொடுத்துட்டு எங்கே ஹைலைட்டடாக தெரியணுமோ அங்கே வந்து ஒரு லைட் ஷேட் கொடுக்கும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த இடம் வந்து எடுத்து காமிக்கும். அதாவது சீக் போன் வந்து நல்லா லிஃப்டடாக உங்களுக்கு எடுத்து காமிக்கும். இன்கேஸ் அவங்களோட சீக் போன் வந்து ரொம்ப பஃபியாக ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டார்க்கை கொடுத்துட்டு அதை வந்து உங்களுக்கு டவுன்வர்ட்ஸில் எப்படி பண்ணோன்னு சொன்னோன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு எந்த லெவல் வரைக்கும் வேணுமோ அந்த லெவல் அப்லிஃப்டடாக காமிச்சு அவங்க ஃபேஸை வந்து க்யூட்டாக சின்னதாக காமிக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டுமே நம்ம ஃபேஸ் ஆஃப் த எல்லா பார்ட்டுமே எங்கே நம்ம வந்து கட் டவுன் பண்ணி அவங்களோட ஃபேஸை வந்து சின்னதாக க்யூட்டாக காமிக்கணுமோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து டார்க் கலர்ஸ் கொடுப்போம். எங்கே ஹைலைட்டடாக தெரியணுமோ அங்கெல்லாம் வந்து நம்ம லைட் கலர்ஸ் கொடுப்போம். இதுதான் மெயினாக கான்டோரோட கான்செப்டே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கான்டோர்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கான்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் அ க்ரீம் கான்டோர்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான க்ரீம் கான்டோர்ஸ் இருக்குது அண்ட் பவுடர் கான்டோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பவுடர் கான்டோர்ஸ் இருக்குது. உங்ககிட்ட வந்துட்டு எங்கிட்ட அந்த மாதிரி தனியாக செப்ரேட்டாக நான் வந்து கன்சீலர்ஸ் அந்த டார்க் ஷேட்ஸ் எங்கிட்ட இல்லையே மேம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரியான கன்சீலர் பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் ஷேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கான்டோராக நீங்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். கான்டோரிங்க்கு ஒரு டார்க் கலர் கன்சீலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனி ஷேட்ஸ் ஆன் யோர் கன்சீலர் பேலட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து லிக்விட் கன்சீலர்ஸ் கூட நீங்கள் வந்து கான்டோருக்கு யூஸ் பண்ண, ஆனால் நல்லா பிளெண்ட் பண்ணணும், அதுதான் மெயின். ஸோ நிறைய இது வந்து பேலட்ஸாகவும் உங்களுக்கு வந்து வருது. இது வந்து பாபி ப்ரௌனோட பேலட்டு. ஸோ இதில் வந்துட்டு இது வந்து உங்களுக்கு வந்து பவுடரில் வரும் உங்களுக்கு, அண்ட் ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு க்ரீமில் வருது. ஸோ இந்த மாதிரியான நீங்கள் வந்து கன்சீலர்ஸ் வந்து இந்த மாதிரி பேலட்டாகவும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். டார்க் ஷேட்ஸ் இந்த மாதிரி பாருங்கள், இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி டோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூல் அண்டர் டோன்ஸில் வரக்கூடிய ஷேட்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏரியா வந்து நல்லா கட் பண்ணி, அதாவது எங்கே நம்ம வந்து கட் பண்ணணுமோ எந்த ஏரியாவை நம்ம கட் பண்ணணுமோ அந்த ஏரியாவை அழகாக கட் பண்ணி ஹைலைட்டடாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஷேட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுறக்கூடிய ஷேட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு டார்க்கர் ஷேடாக இருந்ததுன்னா, அதாவது மெயினாக என்ன மாதிரி அப்போ டார்க்கர் ஷேட் அப்படின்னா அவங்களோட பேஸ் கலரை விட 2 மடங்கு அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கணும். அதாவது 2 டோன் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு டார்க் ஷேட் எடுத்து நீங்கள் அதை கான்டோராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவங்களோட லைக் கான்டோரிங் பார்ட்டை நம்ம வந்து கட் பண்ணி ஹைலைட்டடாக நம்மளால் காமிக்க முடியும். ஸோ ப்ரெஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரெஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு கான்டோரிங்க்கு இருக்குது. மெயினாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷ்ஷஸ் வந்து ரவுண்டு ப்ரெஷ்ஷஸ் வந்து கான்டோரிங்க்கு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான ஆங்குலர் ப்ரெஷ்ஷஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ஆங்குலரும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஆங்குலர் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிரிசில்ஸ் இருக்கக்கூடிய ஆங்குலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிளெண்டிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் வரைக்குமாவது நீங்கள் இதில் அப்ளை பண்ணிவிட்டு பியூட்டி பிளெண்டர்ஸ், ஒரு குட்டி குட்டி பியூட்டி பிளெண்டர்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரியான பியூட்டி பிளெண்டர்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சின்ன பியூட்டி பிளெண்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சின்ன பியூட்டி பிளெண்டர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா டேப் பண்ணிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு நல்லா அழகாக வந்து ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகணும். அப்ளை பண்ணுறது பெருசு இல்லைங்க, இது எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிளெண்டிங் பண்ணுறீங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து கான்டோரில் அதுதான் மெயின். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு கான்டோர் போட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உடனே வந்து பின்னாடியே வருவாங்க கேமராமேனும் அந்த பிரைடோட ரிலேட்டிவ்ஸோ,
முகத்தில் என்னம்மா கோடு போட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் டெஃபினட்டாக நீங்கள் போடுற லைன் வந்து அவங்க ஸ்கின்னோட மர்ஜ் ஆகி பிளெண்ட் ஆகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து ஸ்கின்னோட அது அழகாக பிளெண்ட் ஆகும். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கான்டோர் வந்து எப்படி போடணும், உங்களோட இதுவை எப்படி பண்ணுங்களேன், லிப்ஸை இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட ஷேப் வந்து அவங்களோட ஷேப் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த டெம்பிள் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட ஐப்ரோ வந்து எண்ட் ஆகிறது, இந்த ஐப்ரோ வந்து எண்ட் ஆகிற இந்த இடம், இந்த டெம்பிள் ஏரியாலேருந்து நம்ம இப்படி கொடுக்கணும். இந்த கொடுக்கும் போது அவங்களோட லிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிப்ஸ்லேருந்து இப்படி போகணும். உங்களோட இந்த இடம் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்காக இந்த லிப்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துடக்கூடாது. ரொம்ப லிஃப்டடாக காமிக்காதீங்க, நீங்கள் நார்மலாக இருங்களேன். இப்போது அவங்களுக்கு நார்மலாகவே அவங்களோட சீக் போன் வந்து நல்ல லிஃப்டடாக இருக்குது, அவங்களோட கான்டோர் வந்து ரொம்ப அழகாக ஆல்ரெடியே லிஃப்டடாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் கொடுத்தோன்னு சொன்னால் இந்த இடம் வந்து இந்த ஜா போன் வந்து உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து முகம் வந்து ஒட்டி போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது வந்து லிஃப்டடாக இருக்கும், சில பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒட்டி போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னு சொன்னாலும் நல்லாவே இருக்காது. ஸோ அவங்களோட ஃபேஸை வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஃபேஸாக கொடுத்து அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட சீக் போனை வந்து லிஃப்டடாக பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஃபேஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவாங்க, இதை வந்து லிஃப்டடாக கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை வந்து உள்ளே தள்ளிடுவாங்க. இப்படி ரொம்ப உள்ளே தள்ளிட்டாங்கன்னு சொன்னால் ஆல்ரெடியே இவங்களுக்கு லிஃப்டட் இருக்குது, இதையும் உள்ளே தள்ளிட்டோன்னு சொன்னோன்னா அவங்க ஃபேஸ் வந்து இங்கே வந்து ஒட்டி போயிடும், அவங்க ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே பாருங்கள், அவங்களோட இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, அதாவது அவங்களோட சீக் போன், இந்த போன் ஏரியாவை நான் வந்து இப்படி கட் பண்ணுறேன், லைட்டாக இப்படி கட் பண்ணி அப்போர்ட் டைரெக்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த எண்டு வரைக்கும் போகக்கூடாதுங்க, லிப்ஸ் வரைக்கும் போகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த நோஸ்லேருந்து இப்படி கட் ஆகுது இல்லையா, ஸோ இதுதான் உங்களோட கைட்லைன். இதோடு நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேலே போனீங்கன்னா இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக அண்ட் தென் அவங்க ஃபேஸ் பார்க்க ரொம்ப நீட் ஃபேஸ் மாதிரி ஆகிடும், அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் மாதிரி ஆகிடும், உங்களுக்கு ரவுண்ட் ஃபேஸ் கிடைக்காது. அப்போர்டில் நீங்கள் வந்து இப்படி பண்ணணும். நான் ஒரு சைடு போட்டுட்டு அகெயின் இன்னொரு சைடு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். அதாவது இந்த காது இங்கே வரைக்கும் போயிடாதீங்க, இந்த டெம்பிள் ஏரியா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஏரியாவோடு தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம். இங்கேருந்து இப்படி தான் கொண்டு போகணும். இங்கேருந்து இப்படி கீழே வந்தீங்கன்னா இது தூக்கிக்கும், அதனால நான் கீழே வரலை. ஸோ இதுக்கு கொஞ்சம் மேலேயே நான் வந்து இப்படி பிளெண்ட் பண்ணுறேன். நான் வந்து க்ரீம் கன்சீலர் யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் வந்து எனக்கு அந்த ரொம்ப போட்டது தெரியக்கூடாது அப்படின்னும் போது நீங்கள் இந்த முகூர்த்தம்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் வெறுமனே பவுடர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் ஷேட் பவுடர்ஸ் வந்து நீங்கள் வந்து கான்டோராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அவங்களோட ஃபேஸ் வந்து பாருங்கள், லைக் கொஞ்சம் ஃபேஸ் இஸ் லைக் ஒரு ஓவல் ஷேப்புன்னு சொல்ல முடியல, இவங்க ஃபேஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் டைமண்ட் ஷேப்பில் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களோட ஃபேஸ் ஷி லுக் லைக் அ டைமண்ட் ஃபேஸ். ஓவலாக இருந்துச்சுன்னா இதுவுமே கொஞ்சம் சப்பியாக வந்து இப்படி நீட்டாக வந்திருக்கும், அது ஓவலாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் இப்படி இருந்து இப்படி வர்றதுனால அவங்க ஃபேஸ் வந்து டைமண்டில் இருக்குது. ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு ரவுண்டு ஃபேஸ் நான் கொடுக்க போகிறேன். ரவுண்டு ஃபேஸ் கொடுக்கறதுக்கு அவங்களோட இந்த காது இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இதுதான் கைட்லைன். இந்த டிப்லேருந்து இந்த ஜா போன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஜா போனை லைட்டாக இப்படி கொஞ்சம் மேல் அந்த ஜா போனை ஒட்டி இப்படி கொடுக்குறேன். இப்படி ஒட்டிட்டு அதுலேருந்து டவுன்வர்ட்ஸ், இங்கே மேலே பண்ணும்போது அப்வர்ட்ஸில் பண்ணேன், இங்கே பண்ணும்போது இப்படி டவுன்வர்ட்ஸ், அதாவது இந்த ஜா போனை லைட்டாக பிரேக் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இந்த ஜா போன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஜா போனை இப்படி பிரேக் பண்ணுற மாதிரி இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க கீழ்ப்பக்கமாக. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஜா போன் இந்த டெம்பிள் ஏரியாலேருந்து நம்ம பண்ணோம் இல்லைங்களா, இந்த டெம்பிள் ஏரியாலேருந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் நீங்கள் வந்து
அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப இந்த ஏரியா வரைக்கும் நீங்கள் வந்து இப்படி பிளெண்டிங் பண்ணுறேன்ட்டு இப்படி போயிடாதீங்க. அப்போ ரொம்ப இந்த சைடு போனீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா வந்து ரொம்ப சப்பியாக தெரியும். ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து இந்த டெம்பிள் ஏரியாவிலேருந்து இந்த இடத்த மட்டும் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபோர்ஹெடும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு லைக் சில பேருக்கு வந்து நேச்சுரலாக அந்த என்ன சைஸ் இருக்கணுமோ அந்த சைஸில் இருக்கும். சில பேருக்கு அவங்களோட ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஃபோர்ஹெட்டில் இப்படி லைட்டாக இப்படி கொஞ்சம் அந்த ஒரு டார்க் ஷேட் எடுத்து நீங்கள் டைரெக்டாக கூட இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த அதாவது கம்ப்ளீட்டாகவே இந்த ஃபோர்ஹெட்டில் இப்படி லைட்டாக இப்படி பண்ணுங்கள். அப்போ அவங்களோட ஃபேஸ் வந்து குட்டியாக அழகாக ரவுண்டாக காமிக்கும். சிலருக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஹெட் இருந்ததுன்னா இப்படி லைட்டாக இப்படி கட் பண்ணி அண்ட் இந்த ஷேப் கொடுத்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து இன்னும் குட்டியாக, அதாவது நிறைய பேருக்கு ரொம்ப ப்ராடாக இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு வந்து இப்படி லைட்டாக இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி கொடுத்தோன்னு சொன்னால் அவங்களோட ஃபேஸ் வந்து குட்டியாக இருக்கும். இவங்க ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்குது சைஸு. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஃபோர்ஹெட் அவங்கள வந்து ஒரு ரவுண்டு ஷேப், அவங்களோட ஃபேஸை வந்து டைமண்டில் இருக்கிறவங்களோட ஃபேஸை வந்து நான் ரவுண்டு ஷேப் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் இப்படி அவங்களோட ஃபோர்ஹெட்டில் லைட்டாக கொஞ்சம் கொடுக்குறேன். நான் அந்த சைடு இன்னும் நான் கான்டோர் கொடுக்கல, உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் நான் டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக நான் இன்னும் அந்த சைடில் நான் ஃபேஸில் போகல. ரொம்ப இந்த ஏரியாவுக்கு போகாதீங்க, ஜஸ்ட் இந்த டெம்பிள் ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்குமே இப்படி வந்து இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இப்படி அப்வர்ட்ஸில். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு சைடுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட டைமண்ட் ஃபேஸை நான் வந்து ஒரு க்யூட்டாக ஒரு ரவுண்டு ஃபேஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபேஸ்க்கும் இந்த சைடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இதை வந்து நான் கான்டோர் கொடுத்து ஈவன் அவங்களோட சீக் போன் இங்கே லிஃப்டடாக இருந்தாலும் அதை அழகாக நான் வந்து பிரேக் பண்ணி அவங்களோட கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபேஸ் கான்டோர் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் இந்த சைடு போடலை, இந்த சைடு போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸை ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம வந்து கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஷேப்பில் நம்ம இப்படி வந்தாலும் மெயின் கான்செப்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது எங்கேருந்து நம்ம வந்து அவங்கள பிரேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இந்த சீக் போனை கரெக்டாக இந்த டெம்பிள் ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் ரொம்ப சப்பியாக இருந்தாங்கன்னா அந்த சீக் போனை அதை பிரேக் பண்ணுங்கள். ரொம்ப தின்னாக ரொம்ப லைக் வந்து அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, அவங்களோட ஃபேஸை வந்து நல்லா கொஞ்சம் சப்பியாக காட்டணுன்னா அவங்களோட சீக் போனை கொஞ்சம் கீழே இறக்கி அதை லிஃப்டடாக இப்படி காமிங்க. அப்போ அவங்க சீக் போன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கண்டிப்பாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் நான் சொன்னதில், இதை வந்து நம்ம இப்படி கீழே கொண்டு வந்து இப்படி லிஃப்ட் பண்ணும்போது இது வந்து ரொம்ப உள்ளே போயிடுச்சு, அதாவது ஆல்ரெடியே அவங்க வந்து ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னும் போது இது ரொம்ப உள்ளே போகக்கூடாதுங்க, போச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது இந்த இயரோட இந்த டிப்லேருந்து இந்த போனை பிரேக் பண்ணி கொஞ்சம் வந்து டவுன்வர்ட்ஸில் கொடுத்தோன்னு சொன்னால் அவங்க ஃபேஸ் வந்து ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இதுதான் மெயின் இது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நோஸ் கான்டோர் எப்படி கொடுக்கறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து நோஸ் வந்து கொடுக்குறேன். நோஸ் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடியே வந்து நல்லா இருக்குது, பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த இடமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது வைட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இவங்களுக்கு வைடாக இருக்குது. அந்த வைடை நான் கொஞ்சம் சின்னது பண்ணி கொஞ்சம் ஷார்ப்பாக நான் வந்து இந்த நோஸை வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ இதை கொஞ்சம் லைட்டாக லிஃப்டடாக இப்படி காமிக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, எப்பயுமே வந்துட்டு இந்த ஐப்ரோ இருக்குது பார்த்திங்களா, இந்த ப்ரோவோட இதுலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து இப்படி வெளிப்பக்கமாக உள் பக்கமாக பண்ணக்கூடாது, இப்படி வெளிப்பக்கமாக இப்படி பண்ணுங்கள். இந்த ப்ரோ இருக்கு இல்லையா, இந்த ப்ரோவோட இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த ப்ரோலேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வாங்க. அண்ட் இந்த எண்டை வந்து இப்படி
இப்படி இந்த மாதிரி அவுட்வர்ட்ஸில் நீங்கள் இப்படி blend பண்ணுங்கள். ரொம்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நோஸ் வந்து லைக் ஆல்ரெடி ரொம்ப பாயிண்டடாக இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணும்போது அவங்க நோஸ் வந்து கொஞ்சம் லிஃப்டடாக தெரியும். சில பேருக்கு வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப கொஞ்சம் ப்ராடாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுங்க. இந்த நோஸ் மாதிரி ஷார்ப்பாக கொடுங்க. இவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் லிஃப்டடாக கொடுக்கறதுக்காக இந்த எண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டு பாயிண்ட்டை இந்த மாதிரி வி மாதிரி கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து ரொம்ப ஷார்ப் நோஸ் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. நேச்சுரலாக இருக்கணும்னு தான் நிறைய பேருக்கு வந்து லைக் பண்ணுவாங்க. ரொம்ப ஷார்ப் நோஸ் இருந்துச்சுன்னா ஐயோ இது என்ன ஒரு மாதிரி இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. நமக்கு வந்து நோஸ் வந்து ஹைலைட்டடாக தெரியணும். நிறைய ரொம்ப ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு லைக் கஷ்டமாக இருக்கும். அந்த நோஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி காமிங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு இங்கே வந்து டார்க் ஷேட் இப்போ வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது, இவங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இன்கேஸ் வந்து ரொம்ப இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நல்ல ஒரு டார்க் ஷேட் கொடுங்க. இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு டார்க் ஷேட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் லைட் ஷேட் கொடுத்தீங்கன்னா இது வந்து உள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். கலர் கன்சீலர், அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்கள விட லைட்டர் ஷேடு, அந்த ஷேட் வந்து நம்ம எடுத்து, அதாவது உங்களுக்கு நான் இதை வந்து லிக்விடில் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இது கூட நீங்கள் வந்து க்ரீம்லேயே கொடுக்கலாம். க்ரீமில் வந்துட்டு அவங்க ஷேடை விட எந்த 2 ஷேட் வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்கக்கூடிய ஷேடு, அதாவது உங்களுக்கு பேலட்டில் மேக் பேலட்டில் இருக்கிறது கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்துட்டு டெர்மா பேலட்டில் இருக்கிறது கொடுக்கலாம், எனி ஷேட். பட் அவங்களோட டோனை விட ஒரு 2 டோன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து ஹைலைட்டடாக தெரியும். இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக செட்டில்டாக வேணும், ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தோன்னா கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, பிரைட் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணல, லைக் ரொம்ப ஓவர் மேக்கப்பாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா ஒரு டோன் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே கொடுத்தோம் இல்லைங்களா, ஸோ இந்த ஏரியாவில் இது வந்து ஹைலைட்டிங் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த ஹைலைட்டிங் ஏரியாவில் இந்த மாதிரி நான் ரவுண்டு பஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிளெண்டிங் ப்ரஷ், இது வந்து பிளெண்டிங் ப்ரஷ். அதர்வைஸ் நீங்கள் வந்து சின்னதாக இதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ரொம்ப கொடுக்காதீங்க, அப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த ப்ரஷ்ஷில் என்ன இருக்கோ அதை மட்டும் இப்படி லைட்டாக இப்படி கொடுங்க. அண்ட் ஃபோர்ஹெட்லேயும் இந்த மிடில் பார்ட், இது வந்து ஹைலைட்டிங் பார்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃபோர்ஹெட்டோட இந்த பார்ட் ஃபுல்லாக போட்டுறாதீங்க, ஜஸ்ட் இந்த இடம் மட்டும்தான் நம்ம வந்து ஹைலைட்டிங் பண்ணுறோம். ஹைலைட்டர் அகெயின் எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு போட்டு அதே ஹைலைட்டர் ஒரு ஃபேர் ஷேட் எடுத்து இந்த இடத்துல, ஆக்சுவலி வந்து T zone அப்படிங்கிறது வந்து ஹைலைட்டிங் பார்ட். ஸோ அதாவது T zone அப்படிங்கிறது ஹைலைட்டிங் பார்ட் அண்ட் ஆல்சோ இந்த பார்ட். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஹைலைட்டர்ஸ் கொடுக்குறோமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம வந்து லிக்விட் கன்சீலர் வந்து, அதாவது இவங்க டோனை விட ஒரு 2 டோன் வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்கக்கூடிய ஷேட் எடுத்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்மைல் பண்ணுங்கள்.
அவங்களோட இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படி வந்து ஒரு ரவுண்டு ஃபேஸ் அவங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள். இந்த இடம் வந்து ஹைலைட்டடாக வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து எவ்வளோ அழகாக ரவுண்டடாக அவங்களுக்கு வந்து கிடைக்கிது பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃபேஸ் கான்டோர் கொடுப்போம். அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கும் இப்போ ஃபினிஷ் பண்ணி அவங்களோட ஃபியூச்சர்ஸ் ஒன்றையும் எடுத்து காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து ஹை டெஃபினிஷன் மேக்கப். இது வந்து நார்மல் மேக்கப்லேருந்து ஹை டெஃபினிஷனாக கன்வெர்ட் பண்ணுறது மெயின் ஒர்க் எங்கே இருக்குது அப்படின்னிங்கன்னா கான்டோரிங் பார்ட்டில் தான் இருக்குது. ஸோ கான்டோரிங் பண்ணும்போது தான் அவங்களோட ஃபியூச்சர்ஸ் ஒன்றும் நம்ம வந்து எடுத்து காமிக்கிறோம். அண்ட் ஆல்சோ அவங்களோட ஷேப்பை வந்து அழகான ஒரு ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரோம். ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து நம்மளோட பிரைட்ஸ் எல்லாருமே பியூட்டி பிரைட்ஸ் தான். பட் ஸ்டில் இருந்தாலும் அவங்கள இன்னும் ஒரு பியூட்டியாக அவங்களோட அழகாக இன்னும் மேற்கொண்டு அழகாக நம்ம எப்படி காமிக்கிறது, அதுதான் நம்மளோட மெயின் வேலையாக இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னும் அவங்களோட ஃபேஸை வந்து இன்னும் நல்லா நான் ஃபேராக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோட்டடாக அவங்களுக்கு வந்து மேலே 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 போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் பிரைட்ஸை டெஃபினட்டாக நீங்கள் ரெடி பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு இப்போ ஒரு சின்னதாக, அதாவது அது கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துருந்தேன். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி இந்த நோஸோட மிடில் ஸோ இப்போ அவங்க நோஸ் பாருங்கள் கொஞ்சம் லிஃப்டடாக இருக்கும். அவங்களோட ஷார்ப் நோஸ் வந்து கொஞ்சம் லிஃப்டடாக இருக்கும். அண்ட் இந்த இடம் வந்து உங்களுக்கு இப்படி நம்ம இப்படி கொடுத்தோன்னு சொல்லி, அதாவது இங்கே டார்க் கலர், இங்கே இப்படி ஃபேர் கலர், அப்போ உங்களுக்கு பாயிண்டடாக கிடைக்கும். ஓகேவா? சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும், சில பேருக்கு வந்து சின்னதாக இருக்கும், சில பேருக்கு நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களோட ஃபேஸ்க்கு வந்து ஆக்சுவலி வந்து கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ரவுண்டு ஃபேஸ் வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம், அதாவது இந்த ஏரியா வரைக்கும் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த இயர்ஸோட டிப்லேருந்து இந்த ஏரியா வரைக்கும் தான் நான் கொடுத்துருந்தேன். நான் இங்கே கொண்டு போகல. நான் ஜஸ்ட் வந்து இதை வந்து லைட்டாக அப்படி பிரேக் பண்ணி அண்ட் ஆல்சோ இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் சின்னதாக காமிக்க உங்களுக்கு ரொம்ப லைட்டாக நான் வந்து சைட்வர்ட்ஸ், அப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கும். இந்த மாதிரி போட்டு இப்படி பிளெண்ட் பண்ணணும். அதாவது இந்த லிப்ஸோட இந்த டிப் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி சின்னோட பார்ட். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.